நான் மேயர் பதவி முடிகிறதுக்குள்ளே 6 மாதத்துக்கு முன்னாடியே என்னை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நான் திருப்பூர் தொகுதி கேட்டால் கூட அவங்களாக கூப்பிட்டு வடக்கு தொகுதியில் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே இன்றைக்கு ஊழல் காரணத்துக்காக மேயர் ராஜினாமா பண்ணுறாங்க. அன்றைக்கு எனக்கு மெரிட் இருந்ததுனால அடுத்த வாய்ப்புக்காக ஏதோ ஒரு மனசுக்குள்ள அம்மாவுக்கு பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு இதில் அந்த அடிப்படையில். என்ன சார் அப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்ணீங்க? என்ன அம்மாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது, நீண்ட கால உழைப்பு இருந்தது, அதனால் அம்மாவுடைய விசுவாசமாக இருக்கும். அம்மா என்ன சொல்கிறது, அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சில பேர் சொன்னதை செய்வாங்க, பட் அம்மா என்ன நினைக்கிறாங்க அரசியல் ரீதியாக அப்படி என்பதை நாங்களே அடையாளம் கண்டு அதுக்கு செஞ்சுட்டோம். அதனால் அவங்களுடைய இதில் எனக்கு வடக்கு தொகுதி சட்டமன்றம் கொடுத்தாங்க. மீண்டும் நான் சொந்த தொகுதியாக இருந்த திருப்பூர் தொகுதியில் அருமையான எடப்பாடியார் எனக்கு இங்கே இது பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏறக்குறைய 30,000 வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. தொடர்ந்து நல்ல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் முடிந்தவரை எல்லா சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன், இல்லாட்டி கேள்வி கேட்கிற வாய்ப்பை பெற்றேன்.